உங்கள் குடும்பத்தில் உங்கள் அப்பா அம்மாவை நினச்சி பாருங்களேன். உங்கள் அப்பாங்கிற ஒரு கேரக்டரை யோசிச்சு பாருங்களேன். அந்த மனுஷனுக்கு நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் இதுதான். அந்த ஆள் தன் பிள்ளையை ஆளாக்க என்னவெல்லாம் இருக்குன்னு யோசிச்சான். நாம் தோத்து போகிறதுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு யோசிக்கிறோம். உங்கள் அப்பா அதனுடைய பொருளாதாரத்தோடு கணக்கு பண்ணால் நீங்கள்லாம் ஏதாவது கடையில் தானே இப்போ வேலை பார்த்துருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகளாக இருக்க வாய்ப்பில்லை. அஃப்கோர்ஸ் ட்ரஸ்ட்டில் நடக்கக்கூடிய காலேஜ் ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன் இருக்கலாம், அல்லது குறைந்த விலையில் உங்களுக்கு பாடம் கிடைக்கலாம், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனாலும் சொல்கிறேன், ஒரு தந்தை தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை மட்டும் கணக்கில் வச்சிருந்தா பாதி பேர் இன்னைக்கு நீங்கள் படிக்கவே வந்திருக்க முடியாது. சாதாரண வீட்டு பிள்ளை சின்னதாக ஏதோ கடை வச்சு ஏதோ பொழப்பு ஓட்டிட்டு இருக்கு, இல்லை கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், என்னுடைய பிள்ளையை நான் எப்படி இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறேன்னு உங்கள் அப்பா யோசிக்கல. இருக்கிறதுல சின்ன சொத்தை விற்போம், கடனை உடனே கொஞ்சம் வாங்குவோம், இருக்க செலவை கட்டுப்படுத்துவோம், என்னமாவது பண்ணி பிள்ளைய படிக்க வைப்போன்னு இருப்பதை கணக்கில் எடுத்தான் உங்கள் தந்தை. அந்த நம்பிக்கைக்கு பிறந்தவர் நீங்கள். அதை ஞாபகத்தில் வச்சுங்க. உங்க கண்ணு முன்னால ஒரு எக்ஸாம்பிள் இருக்கார். ஒண்ணுமே முடியாது இந்த ஊரு சொன்னாலும் என் பிள்ளை ஆளாக்கி காட்டுறேன்னு வைராக்கியத்தோடு வளர்த்த ஒரு தந்தையின் பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளையும் சரி பொம்பளை பிள்ளையும் சரி, ஒரு அம்மாவின் பிள்ளைகள். அந்த வைராக்கியம் நமக்கு இருக்காங்கிறதான் கேள்வி.